பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேஜஸ்வி யாதவுக்கும் ராகுலுக்கும் சரியாக பொருத்தம் இல்லை, சரியாக கூட்டணி அமையவில்லை, சரியாக பிரச்சாரம் செய்யவில்லை, வாக்கு திருட்டு சொன்னாரு, இதெல்லாம் எடுபடல. அவரை முதல்வராக அறிவிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாரு திரு ராகுல். வாக்குப்பதிவுக்கு 2 நாளைக்கு முன்னதான் இப்படி நடந்தது. இப்படி என்ன பண்ணிடாதீங்கப்பா, கூட்டணி கட்சிக்கு குறிப்பாக காங்கிரஸுக்கு உணர்த்திருக்காரு சொல்றாங்க. நிச்சயமா இல்லை, அவருக்கு உங்களோட என்னையோட அரசியல் தெரியும். தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு பாஜக முதல்வராகவே இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரை அனௌன்ஸ் பண்ணாம அறிவிக்காம அந்த கட்சியினுடைய ஒரு துணைத் தலைவர் எங்களை அறிவிக்கலைன்னா நாங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக நீங்கள் ஒன்றியத்தில் மத்தியில் இருக்கீங்க, உங்கள் பீஸை பிடுங்கிடுவோம் அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள், நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வராக ஆகிடுவார்னு. இப்போ ஒன்று புரிஞ்சுக்கிறணும், காங்கிரஸ் தேஜஸ்வினா ஒரு அளவுகோல் பார்க்குறீங்க, அதே இது நாங்கள் அறிவித்ததுக்கு பிறகுதான், தேஜஸ்வியை முதல்வராக அறிவித்த பிறகுதான் நிதிஷ்குமாரை அறிவிக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. அதுதான் உண்மை. அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியாத போச்சு சார். உங்களுக்கு இல்ல, பாஜக ஆதரவு இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கே இது தெரியாத போச்சு.